வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ஒரு பெரிய கார்ல, அதுவும் விலை உயர்ந்த கார்ல ஆபீஸ்க்கு வராரு. அப்போ ராஜா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கம்பெனியோட எம்டி வந்துருவாரு. சோ பிரியா, போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, பிரியா ரொம்ப ஹாப்பியா ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. அவங்க தான் சாருக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ராஜா நேரா ஹீரோயினை பார்த்து, மேடம், அந்த ஆரத்தி தட்டை வாங்கிக்கோங்க. நீங்க தான் சாரோட அசிஸ்டன்ட். சோ நீங்க தான் சாருக்கு ஆரத்தி எடுக்கணும். இதை கேட்டதும் பிரியாவுக்கு ஷாக் ஆகுது. ராஜா சொல்றாரு, பிரியா, ரேவதி கிட்ட ஆரத்தி தட்டை கொடு அப்படின்னு சொன்னதும் பிரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆரத்தி தட்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஆரத்தி தட்டை வாங்கிக்கிறாங்க. அப்ப கார் நிக்குது. கார் நின்னதும் ஹீரோ கோட் சூட்டோட செம்ம கியூட்டா ஹேண்ட்ஸமா இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு எந்த வித ஒரு ஞாபகமும் வரல. அப்போ ராஜா சொல்றாரு, மேடம், சாருக்கு ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வெளியில போறாங்க. அப்ப பிரியா கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொட்ட சொல்ல சரின்ட்டு பிரியா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப பிரியா நினைக்கிறாங்க, ச்சே, இந்த ஆபீஸ்ல நம்மள வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துறாங்க. நான் தான் சாருக்கு ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில புதுசா ஒருத்தி சாருக்கு ஆரத்தி எடுக்கிறான். சாரை பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமா கியூட்டா இருக்காரு. இவரை எப்படியாவது நம்மள லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பிரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா நேரா நம்ம ஹீரோ எம்டியை பார்த்து, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் கேபின்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் கதவை சாத்திட்டு நம்ம ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீ சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம இந்த ஆபீஸ நம்ம விலைக்கு வாங்கிட்டோம். இங்க பாரு சகல, எல்லாம் ரேவதிக்காக தான். ரேவதியோட ஞாபகம் சீக்கிரம் வந்துட்டுன்னா பிரச்சனை இல்லை. ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம அவளுக்கு பழைய ஞாபகங்களை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, நான் போயிட்டு கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உள்ளார வராங்க. உள்ளார வந்ததும் நம்ம ராஜா சொல்றாரு, சார், இது மாதிரி இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனியில வேலை பாக்குறவங்க. உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் நிக்கிறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, சார், இவங்க தான் புதுசா ஜாயின் ஆகியிருக்க உங்களோட அசிஸ்டன்ட், பேரு ரேவதி. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில வெயிட் பண்ண சொல்லுங்க. ரேவதி மேடம், நீங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்புறமா ராஜா எல்லாரும் வெளியில போனதோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க். நீங்க எனக்கு அசிஸ்டன்ட் வேலை ஒர்க் போட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனிக்காக நான் உழைப்பேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, சரிம்மா, இதுல ஒரு ஃபைல்ஸ் இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபைல்ஸ் மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட சார், இந்த ஃபைல்ஸை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, இதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸை வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயினை ஜன்னல் வழியா பாக்குறாரு. இன்னும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவர் எதுக்கு நம்மள இப்படி பாக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைல்ஸை கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதோட ஈவினிங் முடியுது. ஈவினிங் முடிஞ்சதோட ஹீரோயின் ஹீரோ கிட்ட, சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, மேடம், நான் உங்க வீடு பக்கமா தான் போறேன். ஸோ உங்களை டிரா பண்ணவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, சார், எங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹீரோ சொல்றாரு, மேடம், நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க. நீங்க யாரு எவரு அப்படிங்கிற டீட்டெயில தெரிஞ்சுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ உங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த பக்கமா தான் போறேன். உங்களை டிரா பண்ணவா அப்படின்னு கேட்டேன். ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார், அதெல்லாம் வேணாம். நான் பைக்ல தான் வந்திருக்கேன். நான் பைக்லயே போய்ப்பேன் அப்படின்ட்டு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா வீட்டுல உள்ள எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்துட்டு
ஈஸ்வரி கேக்குறாங்க ரேவதி, முதல் நாள் ஆபீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுமா. ஆனா வந்துட்டு அங்க உள்ள ஒரு எம்டி வந்துட்டு புதுசா வந்திருக்காரு, அவரோட பார்வை தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அவர் பார்வையே சரியில்லைம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா சொல்ற, அவர் பார்வையே சரியில்லையா, அவர் பேர் என்ன அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அவர் பேரு கார்த்தி அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னது கார்த்தியா அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, நான் எங்க போனாலுமே அதிகமா நான் கேக்குற ஒரு பேரு அப்படின்னா கார்த்தி தான். இப்ப என்னன்னு பார்த்தா நான் வேலை பார்க்குற இடத்துலயும் கார்த்தி அப்படிங்கிறவரு ஒர்க் பண்றாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ கலாமும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம போனப்ப அங்க கார்த்தி அப்படிங்கிற பேர்ல எவனுமே இல்லையே, ஒருவேளை நம்ம வந்த பிறகு ஏதாவது ஒரு பிளான் நடந்திருக்குமோ அப்படின்னு கலா நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நீ எல்லாம் அத பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஒருவேளை உனக்கு அங்க வேலை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீ வேலையை விற்று. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா கம்பெனி முதலாளியே அப்படி பாக்குறாரு அப்படிங்கறதுக்காக நான் வேலையை விட முடியுமா? அம்மா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இது மாதிரி எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம், நீங்களும் எத்தனையோ பேரை பார்த்து இந்த லெவலுக்கு உயர்ந்து இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியுமா அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும், சரிம்மா உனக்கு அந்த ஒர்க் பிடிக்கல அப்படின்னா நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், நான் என்னைக்குமே உன்னை வந்துட்டு கட்டாயப்படுத்த மாட்டேன். ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு செம்ம ஹாப்பியா அவரு ரொம்ப நாள் கழிச்சு ரேவதி கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் ரேவதிய ஹீரோயின் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஈஸ்வரி நேரா கலா கிட்ட, இங்க பாரு நேத்து ஆபீஸ் போனியே அங்க வந்துட்டு அந்த டிரைவர் பையன் இருந்தானா அப்படின்ட்டு. கலா சொல்றாங்க, இல்ல மேடம், நான் போனப்ப அவன் இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த ஆபீஸ்ல யாரு வேலை பாக்குறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை அந்த டிரைவர் பையன் மட்டும் அங்க இருந்தா அப்படின்னா ரேவதியோட மனச கண்டிப்பா அவன் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. கலா சொல்றாங்க, ஆமா மேடம், அவன் ஏதாவது ஒரு வகையில வீட்டுக்குள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுவான், சோ அவனை கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு போயிட்டு உண்மையாவே அவன் அங்க இருக்கானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரி நாளைக்கு ரேவதி ஆபீஸ்க்கு போன பிறகு நம்ம போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. ஹீரோயின் நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அவங்க போனதோட நம்ம ஈஸ்வரியும் கலாவும் நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப இத பார்த்துட்டு ராஜாவும், சரி 2 பேரும் கோவிலுக்கு தானே போறாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோயின் அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு உள்ளார போறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த ஆபீஸ்ல வந்து இறங்குறாங்க. அப்போ அங்க செக்யூரிட்டி வந்துட்டு ஈஸ்வரியும் நம்ம கலாவையும் தடுக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இது மாதிரி சாரை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு செக்யூரிட்டி சொல்றாங்க, மேடம் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த ஆபீஸ்க்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இங்க ரேவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களோட அம்மா நானு, சோ ரேவதிய ரொம்ப முக்கியமா நான் பார்க்கணும். உடனே செக்யூரிட்டி சொல்றாரு, அப்படியா மேடம், சரி அப்பனா ஓகே போங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி நேரம் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஈஸ்வரி வர விஷயம் தெரியாது, அவரு கேபின்குள்ள இருக்காரு. ராஜா வந்துட்டு எதேச்சியா அந்த பக்கமா வரும் பொழுது ஈஸ்வரியும் அந்த கலாவும் வராங்க. அவங்க 2 பேரையும் ராஜா பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ராஜா நினைக்கிறாரு, எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க, ஒருவேளை மாப்பிள்ளை இங்க இருக்கான் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, இல்ல சந்தேகத்துக்கு தான் வந்து பார்க்க வந்திருப்பாங்களோ, இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ளை கிட்ட உடனே சொல்லணுமே அப்படின்னு கேபின்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட, இங்க பாருங்கம்மா நான் வந்துட்டு சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா இங்க என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க சாரை அந்த அம்மா பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நேத்து நான் சொன்ன விஷயத்த ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டீங்களோ, அம்மா அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், அதை பத்தியெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா
நான் ஒரே ஒரு டைம் அவரை பார்த்துட்டு போறேனே, அவரை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உடனே ஹீரோயினும் சரிம்மா நான் சாரை இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேபின்குள்ள வராங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வராங்க அவங்க அம்மாவை வெளியில நிக்க வச்சுட்டு. அதுக்கு முன்னாடியே ராஜா போயிட்டு நேரா ஹீரோ கிட்ட மாப்பிள்ள உங்க அத்தை இங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு அப்படியா, வரட்டும் நான் பாத்துக்கிறேன். ரேவதி கிட்ட கண்டிப்பா அவங்க எதுவும் சொல்லவும் முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதே நேரத்துல ஹீரோயின் வந்துட்டு சார் இது மாதிரி எங்க அம்மா வந்துட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப பெரிய பிசினஸ் உமன் தான். அவங்க எங்க ஊர்ல ஒரு பெரிய தலைவரா இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சரி கூட்டிட்டு வாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட அம்மா அவங்கள சார் பாக்குறதா சொல்லிட்டாங்க, வாமா அப்படின்னு சொல்லி கேபின்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஈஸ்வரி ஹீரோ பார்த்ததும் செம்ம டென்ஷனும் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க அம்மா இவர் தான் என்னோட கம்பெனி முதலாளி, பேரு கார்த்திக், ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா பார்க்கையிலே தெரியுது ரொம்ப நல்லவரு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து வணக்கம் மேடம், ஏதாவது ஜூஸ் சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு உங்களை சும்மா விட மாட்டேன், என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாத்தீங்கல்ல அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க பொண்ணுகிட்ட அம்மாடி ரேவதி கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ண, சார் கிட்ட பிசினஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். உடனே ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை ஏமாத்தி இந்த ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு இருப்பேன். ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்கட்ட, நீங்க என்ன சொன்னீங்க? ரேவதிய நான் நேரடியா சந்திக்க கூடாது, அவகிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ நான் ஏன் ஆபீஸ்ல இருக்கேன், ரேவதியா தான் தேடி இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தா, சோ என் மேல எந்த தப்பும் இல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க. உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்கட்ட, நீங்க தேவையில்லாம உங்களோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி டென்ஷனா என் பொண்ணு இங்க இனிமே வேலைக்கு வரமாட்டான். ஹீரோ சொல்றாரு உங்க பொண்ணு கிட்ட முடிஞ்சா சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க என் பொண்ணு வேலைக்கு வர மாட்டாடா அப்படின்ட்டு வெளியில வராங்க. நேரா ரேவதிய பார்த்து அம்மாடி ரேவதி நீங்க வேலை பார்க்க வேணாம், வா வீட்டுக்கு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி அம்மா என்னம்மா சொல்றீங்க, எனக்குன்னு ஒரு சுதந்திரமான வேலை கிடைச்சிருக்கு, ஒரு 6 மந்த் வரைக்கும் நான் இங்க வேலை பாக்குறேம்மா, ஏமா என்ன வேலை பார்க்க வேணாம்னு சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க இல்லம்மா அந்த சாரை பார்த்தா எனக்கு வந்துட்டு நம்பிக்கையா இல்ல, நீ நேத்து சொன்னியல்ல அதே மாதிரிதான் இருக்கான் அவன், சோ அவன் மேல நம்பிக்கை வச்சு கொண்டு நான் இங்க அனுப்ப முடியாது, நீ வா வீட்டுக்கு. ஹீரோயின் சொல்றாங்க அம்மா நான் வர முடியாதுமா, 6 மந்த் நான் இங்க வேலை பாக்குறேம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, அம்மாவோட பேச்சை கேப்பியா இல்லையா, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ரேவதி. இல்லம்மா நான் வந்துட்டு இங்கதான் வேலை பார்ப்பேன், நீங்க கிளம்புங்க, என்னதான் இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. சரி வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கலா வெளியில நிக்கிறாங்க. கலா சொல்றாங்க என்ன மேடம் என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க நான் நினைச்ச மாதிரியே அந்த டிரைவர் பையதான் இங்க முதலாளியா இருக்கான், உன்னை நேத்தே நான் ஒழுங்கா பாக்க சொன்ன நீ பாத்தியா? கலா சொல்றாங்க மேடம் நேத்து பார்த்தப்ப அவன் இல்ல, கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த சூழ்நிலைய ஈஸ்வரி எப்படி சமாளிக்க போறாங்க, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வெள்ளைக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ணாம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.